அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று மட்டி டெவல் பிளாக்கொட்டை சேர்த்தது தான் பார்க்க போகிறோம். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. இது டயபெட்டிக், தைராய்டு மற்றும் வெயிட் லாஸ் எல்லாத்துக்குமே மிகவும் நல்லது. இதுதான் இந்த மட்டி பிளாக்கொட்டை சைஸில் இருக்குது. இதை இங்கே மைஸ் முஷல் என்னுவாங்க. அதாவது இங்கிலீஷில் கோன் முசல், அதாவது சோளன் டேஸ்ட்டில் உள்ள மட்டி என்று சொல்லுவாங்க. இது கொஞ்சம் மட்டியில் கொஞ்சம் பெருசு. எங்களோட ஊரில் இதை கவாட்டி என்றும் சொல்கிறது. இன்னும் என்னென்ன ஊரில் இது என்னென்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. இப்போ அதை அதில் கழிவெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கு உப்பு, மஞ்சள், மிளகுத்தூள், இதோட கோர்ன்ஃப்ளவர் நான் சேர்க்குறேன். சேர்த்து இதோட தேங்காய் எண்ணெய் ஒரு மேசக்கரண்டி சேர்த்து லைம் ஜூஸும் விட்டு இதை மரினேட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த கடல் உணவுகள் எல்லாத்துக்குமே நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் மேரினேட் பண்ணக்குள்ள யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்ல வாசமாகவும் இருக்கும். அந்த ஓவர் வெடுக்கு மனத்தையும் அது உங்களுக்கு குறைக்கும். அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இந்த பக்கெட் பிளாக்கொட்டை தான் வேண்டியிருக்கிறேன். இது அவிச்சு பக்கெட் பண்ணது தான். அதால் இது நாங்கள் அவிக்க தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறதா இருந்தால் அவிச்சு அதுக்கப்புறம் பொரிக்கலாம். இப்போ இதை நான் பொரிக்க போகிறேன். இந்த பிளாக்கொட்டையிலையும் விட்டமின் ஏ, பி காம்ப்ளெக்ஸ், சி எல்லாம் இருக்குது. அதில் நிறைய ஃபைபர் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் எல்லாமே இருக்காதால பிளாக்கொட்டையும் கூட சுகருக்கு நல்லம். மட்டியில் கூட அயடின், அயன், விட்டமின் சி, செலனியம், ஃபைபர் எல்லாம் இருக்கிறதால, கால்சியம் எல்லாம் இருக்கிறதால இதுவும் கூட சுகருக்கு நல்லம். முக்கியமாக இதில் அயடின், செலனியம் அதிகம் இருக்கிறதால தைராய்டுக்கு மிகவும் நல்லது. கறிவேப்பிலை பொரிவட்டு வர வாசனை இருக்கே, அவ்வளோ நல்லா இருக்குது. பிளாக்கொட்டை இந்த அளவுக்கு பொரிவட்டாக காணும். ஆகிலும் விட்டிங்கன்னா முருகி கல் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட பல்லு போயிடும். இப்போ பாருங்கள், இது ரெடி. இனி இதுக்குள்ளே முஷலை போட்டு பொரிப்போம். இப்போ இந்த கோர்ன்ஃப்ளவர் சேர்த்துத்தாலே இது இந்த ஈரத்தையெல்லாம் உறிஞ்செடுத்துத்தாலே இது வெடித்து பறக்கலை. இப்போ கனவா இதெல்லாம் பொரிக்கக்குள்ளே கொஞ்சம் கோர்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா அது ஈரமெல்லாம் உறிஞ்செடுத்தால் வெடித்து பறக்காது. இது அந்த எண்ணெய்க்குள்ளே தண்ணி விட்டுதண்டா வெடித்து பறக்க பார்க்கும். இப்போ நான் பெரிய வெங்காயத்தில் ஒன்றெடுத்திருக்கிறது. நல்ல பெரிய வெங்காயம். இது சிவப்பு பெரிய வெங்காயம். இதங்களோட சின்ன வெங்காயத்தோட சத்துக்கள் அதே அளவில் இந்த பெரிய வெங்காயத்துலேயும் இருக்குது. இந்த வெங்காயம் இஞ்சி விலை கூட. இப்போ இஞ்சி பூண்டு துருவல், அதோட நாங்கள் முருங்கலையை தவிர மற்ற ரம்பையும் லீக்ஸையும் போட்டு வதக்குவோம். கருவேப்பிலைக்கு கொஞ்சம் போட்டு பொரித்தது. இதுக்குள்ளேயும் கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். இப்போ கரம் மசாலா தூள், அப்படிலாட்டி நீங்கள் ஏலம், கருவா, கராம்பு போடலாம். கட்டர் சில்லி தூள், பெப்பர் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த இதுகள் ஆகிலும் உரமாக வதங்கக்கூடாது. கறி மிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒரு 3 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ நாங்கள் இந்த பிளாக்கொட்டை இல்லாத இதுக்குள்ளே கொட்டுவோம். இப்போ சோயா சாஸ் ஒரு மேசக்கரண்டி. இது மிளகாயும் தக்காளியும் சேர்ந்த சாஸ், அதாவது டொமேட்டோ சில்லி சாஸ். இது ஒரு மேசக்கரண்டி. இந்த டெவலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உரைப்பும் புளிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதாவது இந்த மட்டி டெவலுக்கு கடைசியாக முருங்கையில் சேர்க்க போகிறேன். 2 பொடி முருங்கையில். இது எங்களோட வீட்டு மல்டி விட்டமின் என்று சொல்லலாம். சிலர் மசக்குட்டி வாரண்டத்துக்காக இதை வளர்க்குறல வீட்டில். ஆனால் இது சத்து நிறைய சத்து இதில் இருக்குது. முக்கியமாக இந்த கடல் உணவுகள் எல்லாமே அலர்ஜி உள்ளது. அதாவது இந்த ஓடு உள்ள உணவுகள், கடல் உணவுலேயும் இந்த ஓடு உள்ள உணவுகள் கொஞ்சம் அதிகம் அலர்ஜி உள்ளது. அதில் இருக்கிற அலர்ஜியை குறைக்கக்கூடியது தான் இந்த முருங்கையில். என்ன இதில் இருக்கிற இந்த கியூரியாசிட்டின்னு ஒரு
பொருளும் விட்டமின் சியும் இந்த அலர்ஜி தன்மையை குறைக்கக்கூடியது. அதோடு நாங்கள் எலுமிச்சம்பழச்சாரம் போட்டிருக்கிறோம். அப்போ எங்களுக்கு அந்த அலர்ஜியால் வர பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இப்போ கறி ரெடி. மிகவும் சுவையான ஒரு கறி, ஈஸியாக செய்திடலாம். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ஒரு சிப்பியில் தான் இதை வச்சுருக்கிறேன் சர்விங் இதுக்கு. இப்போ நாங்கள் கிறிஸ்மஸுக்கு முதல் செலிப்ரேஷன் நடக்குது, அதுக்கு வந்திருக்கிறோம். அக்ஷரா நல்லா என்ஜாய் பண்ணுறா. இங்கே நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது, அதாவது எல்லா விதமான கடைகளும் இருக்குது. அக்ஷராவுக்கு பாட்டுண்டா பிடிக்கும், போய் நிற்கிறா, அவர் பாடுறார். எல்லாருமே இருக்கு காசு போட்டு கொண்டு போகிறாங்க. இவங்க காசு போடுறா வண்டி கொண்டு போய். நிக்கோலஸ் வந்தார், எங்களை சந்தித்து எங்களுக்கு கை தந்தார், 2 ஃபோட்டோ எடுத்தார். இப்போ குளிர் தொடங்கினதால் பறவைகள் எல்லாம் இடம்பெயர்ந்து கொண்டிருக்குது பாருங்கள். வட்டம் அடிச்சடிச்சு அங்கேயே போகுது. பறவைகள் எல்லாம் குறைஞ்சு கொண்டு நாங்களும் விட்டு போகிறோம். நன்றியுடன் தீபா.